மனிதர்கள் வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 50 வருடம், 40 வருடம், 70, 80 வருடம் அப்படி தானே. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாதது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனியினுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் நடந்தது, அவர்கள் குடும்பத்திலும் அதுதான் நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இப்போ ஜெனியோட அம்மா அந்த டாக்டர் கொடுத்த 1000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் பணத்தில் குடும்பம் நடத்த முடியாது, மருத்துவ செலவுக்கு கூட உதவாது. அவங்க பதிலுக்கு சண்டை போடலை, அதற்காக போலீஸ் கோர்ட்டு அப்படின்னு அலையலை. எல்லாமே ஜெனியோட குடும்பத்தில் ரொம்ப அமைதியான முறையில் மட்டுமே தான் அனுசரித்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனியினுடைய அப்பா, அவர்கள் தாத்தா பாட்டியோட கதை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பது அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை எப்போதுமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஜெனியினுடைய அப்பா எப்போதுமே எந்த தப்பு நடந்தாலும் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலே இருப்பார். அவருடைய தாத்தாவும் சரி அதே கண்ணோட்டத்தில் தான் இருப்பார். இது அவர்களுடைய குழந்தைக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன் பையனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு ஜெனியினுடைய பாட்டிக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் சுந்தரத்தின் மேலே அளவு கடந்த பாசம் ஜெனியினுடைய பாட்டிக்கு. நான் போய் கேட்கிறேன், என் பையனுக்கு ஒரு நியாயம் வேண்டும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அவருடைய மகன் ஜெனியோட அப்பா வேண்டாம், மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஜெனியோட அம்மா அந்த இடத்துல சண்டை போடலை. அவங்க படித்த படிப்பை போய் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த படிப்பு அவங்களுக்கு திரும்ப கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். தன் விட்டு படிப்பை தொடர்வதற்காக பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு சார்கிட்ட ஜெனியோட அம்மா, அதாவது விஜி, டியூஷன் போகிறாங்க. ஸோ அப்பா அவங்க கூடவே இன்னொரு தோழியும் அதே ஆசிரியர் பயிற்சியில் படிக்கிறாங்க. கஷ்ட காலங்கள் அப்படின்னு நிலைமை வந்தாலும் ஜெனியினுடைய அம்மாவும் அப்பாவும் எக்காலத்துலேயும் சொந்தங்கள் அப்படிங்கிற ஒரு உறவுகளுக்கு முன்னாடி போய் நின்னதும் இல்லை, அவர்களிடத்திலிருந்து 1 ரூபாய் கேட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனிக்கும் ஜெனியோட தம்பிக்கும் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டணும். அதற்கு வருமானம் இல்லை. ஏன்னா ஜெனியோட அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய படிக்கக்கூடிய அந்த தோழி, அவங்க பெயர் நாகேஸ்வரி, அவங்க ஜெனியோட அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. நான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறேன், படிக்க வைங்க. இப்போ ஜெனியோட 8ஆம் வகுப்பும் தம்பியோட 7ஆம் வகுப்பும் தடைப்படாமல் தொடருது. அதற்கு காரணம் அந்த தோழி செய்த உதவி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஜெனியோட அம்மா வேலைக்கு வந்த பிறகு தன் தோழியிடம் வாங்கிய 2000 ரூபாயை திரும்பி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கல்வி அப்படிங்கிறது சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தெய்வம் திரும்ப ஜெனியோட அம்மாவுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இவங்க திருமணம் செய்து கொண்டதுனால அவருடைய அண்ணன் கோவித்து கொண்டு ஜெனியோட அம்மா, அதாவது விஜி படிக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு போய் தன் தங்கையோட டிசி, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு கோவமா. ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய முதல்வராக இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் கொடுக்க முடியாது, விஜி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரி தப்பான செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டாங்க, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சர்டிஃபிகேட்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாகவே பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் தன் கணவருக்கு விபத்து ஏற்பட்டதும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு விஜி திரும்ப போகிறாங்க. தன்னுடைய முதல்வர், கல்லூரி முதல்வரை பார்க்குறாங்க. அவங்களுடைய பெயரும் விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அந்த ஆசிரியை தன்னுடைய மாணவியான விஜயலக்ஷ்மி மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா கொடுக்குறாங்க. நீ திரும்ப படி அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க. அந்த ஊக்கம்தான் விஜயலக்ஷ்மியை இன்னொரு ஆசிரியராக உருவாக்குனது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஜெனி 8ஆம் வகுப்பில் மாவட்ட ஆட்சியரோட மரம் நடு விழா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு அதுக்கான சான்றிதழும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து படிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம்.